ஹலோ விவோஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி கோதுமை மாவை வச்சு ஒரு போலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 கரண்டி அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துகிட்டேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், ஏதாவது ஒரு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆனால் கடலெண்ணெய் அந்த மாதிரி ஊற்றக்கூடாது. சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணி ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டேன். அது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நல்லா தட்டி வச்சோம்னா இன்னுமே சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருக்கலாம். இப்போ அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் வெல்லம் நான் 1 கப் அளவுக்கு அளந்து அந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து 1 கம்பி பதம் வர அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதையே இந்த பாகு கொதித்ததுக்கப்புறம் அந்த கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் அதையே வெள்ளைப்பாகு கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிக்கிட்டே வரலாம். கொஞ்சம் கெட்டியாக உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் நெய், ஏலக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்திக்கலாம். நெய் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது அதுக்கான சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து மைதா மாவில் அதங்காட்டி நல்ல ஜவ்வு மாதிரி இழுக்க வராது. அதனால் இது பார்த்து சப்பாத்தி மாதிரி 2 தேய்ச்சி ஒரு சப்பாத்தி மேலே பூரணத்தை வச்சு இன்னொரு சப்பாத்தியை அது மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி சேர்த்தி அந்த ஓரத்தையெல்லாம் நல்லா அமுத்தி விட்டு தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கம் நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையுமே தட்டி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த போலையும் அது மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம். கோதுமை மாவில் செய்யும்போது நம்மளுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வராது. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இது மாதிரி கொஞ்சம் அளவில் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். உள்ளே வச்சுருக்கிற பூர்ணத்தில் கூட நம்ம ஒயிட் சுகர் எதுவும் ஆட் பண்ணல, வெல்லம் தான் சேர்த்து செஞ்சுருக்குறோம். அதனால் இந்த ரெசிபி ரொம்பவே உடம்புக்கு நல்லது தான். அதனால் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.